ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். அதாவது நண்பர்களே, ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி கேபிஒய் பாலா மற்றும் நடிகர் லாரன்ஸ் இவங்கெல்லாம் செய்கிற சேரிட்டிக்கு பின்னால எந்த மாதிரியான அரசியல் இருக்கு அப்படின்றத பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்த பல பேருக்கு ஓரளவுக்கு புரிதல் வந்திருக்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் பல பேர் நான் சொல்கிற கருத்துக்களை ஒத்துக்க மாட்டீங்க அப்படின்றத பற்றி எனக்கு எந்த வருத்தமும் கூட கிடையாது. ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதெல்லாம் நடக்குது நண்பர்களே அப்படின்ற ஒரு தகவலை உங்ககிட்ட சேர்க்கறது தான் என் வேலையை தவிர, உங்களுக்கு வாழைப்பழத்தை கொடுக்கறது மட்டும் தான் நம்ம வேலை, அதை உரிச்சு வாயில ஊட்டி விடுற வேலை எனக்கு கிடையாது அப்படின்றத நான் தெளிவா சொல்லிக்கிறேன். இதையும் தாண்டி இவங்களை பத்தி நீ குறை சொல்றியே, நீ யோகியனா, நீ எத்தனை பேருக்கு உதவி பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் சரமாரியா கமெண்ட்ல என்ன கேட்டீங்க. இது எல்லாத்த பற்றி ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோவை மறுபடியும் நான் கிரியேட் பண்ணி, அந்த வீடியோல சொல்லாத பல தகவல்கள், அதாவது அது ஒரு 1/4 மணி நேரம் வீடியோ, அதனால அதுல எவ்வளவு விஷயங்கள் பேசிட முடியும், மீதி விஷயத்தை எல்லாத்தையுமே இந்த வீடியோல பேசிடுவோம் அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் இந்த வீடியோவை இப்ப நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இதுல அந்த போன வீடியோவோட கமெண்ட்ல என்ன ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டீங்க இல்லைங்களா, அதுக்கான பதில் எல்லாத்தையும் இந்த வீடியோல நான் சொல்றேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சின்ன தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதுக்கு முன்னாடி என்னை பத்தி ஒரு சின்ன விளக்கத்தையும் நான் கொடுத்துட்றேன். ஏன்னா 19 நான் எந்த வீடியோ போட்டாலும் எல்லாருமே என்ன கேக்குறீங்க, உனக்கு என்ன தெரியும், நீயே வந்து வீடியோ போடுறது பணம் சம்பாதிக்கிறதுக்காக தானே, நீயே அடுத்தவங்களை குறை சொல்ற அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. நண்பர்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்துட்றேன். யூடியூப்ல வீடியோ போடுற அத்தனை பேரும் பணத்தோட நோக்கத்துல தான் வந்து போடுறாங்க அப்படின்னு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது, எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஏன்னா நிறைய பேருக்கு பின்புலம் எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவங்களோட கருத்துக்களை வெளியிடுறதுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும்னு இத்தனை காலம் எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு யூடியூப், ஃபேஸ்புக் அப்படின்ற ஒரு பொதுத்தளம் வந்தோடனே அவங்களோட கருத்துக்களை அவங்க வெளியிடுறாங்க. ஒரு கருத்து சுதந்திரம், அதாவது புலம்புறதுக்குன்னு ஒரு இடம் வேணும் இல்லையா. அதாவது அந்த காலகட்டத்திலலாம் புலம்பணும்னா நம்ம தெருவில் இருக்கிற ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் புலம்புவோம். அது எங்க போகுது, அந்த 4 ஃப்ரெண்ட்ஸோட போயிடும். ஆனா நம்ம சொல்ல வேண்டிய கருத்து பல மக்களுக்கு போனாதான் பிரயோஜனப்படும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆதங்கம் இருக்கும். அந்த ஆதங்கத்தை இன்னைக்கு இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா நம்ம மக்களுக்கு சொல்லி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி யூடியூப் ரன் பண்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதனால இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லி அத்தனை யூடியூபர்ஸையும் கொச்சப்படுத்த வேணான்றதுதான் என்னோட வேண்டுகோள். இதையும் தாண்டி யூடியூப் தான் உனக்கு எப்படி இருந்தாலும் காசு தருவான்ல, அந்த காசை வச்சு நீ என்ன பண்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு விஷயங்கள் பண்றேன், இத்தனை ரிசர்ச் பண்றேன், இது எல்லாமே ஓசியில பண்ணிட முடியுமா, எவ்வளவு பேருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும், வாங்க வேண்டிய இன்ஃபர்மேஷனை வாங்கணும். நான் வந்து ஒரு சில விஷயங்களை ரிசர்ச் பண்றதுக்கு, இங்க இருந்து நான் போறதுக்கு, திங்கிறதுக்கு, தூங்குறதுக்கு, பெட்ரோல் போடுறதுக்கு, இது எல்லாத்துக்கும் எனக்கு அடிப்படை காசு வேணும் இல்லைங்களா. அதுக்கு வந்து இந்த யூடியூப் காசு யூஸ் ஆகுது. ஆனா ரொட்டேஷன் எல்லாமே உங்களோட நலனுக்கு டேட்டா விசாரிக்கிறதுக்கும் அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்குமே எனக்கு சரியா போயிடுது. அதனால தயவு செய்து இந்த மாதிரி சின்னத்தனமா பேச வேணாம் அப்படின்றது என்னோட வேண்டுகோள். ஏன்னா யூடியூப் எனக்கு பெருசா ஒன்றும் கொட்டி கொடுக்கறது கிடையாது. ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் நீ ஏன்பா பேசுற, அதையாச்சும் கொஞ்சம் தெளிவா சொன்னாதானே எங்களுக்கு புரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சரியான கேள்வி. இந்த மாதிரி நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்க, அவங்களுக்கும் ஒரு பதில் சொல்லிடுறேன். அதாவது நான் வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னையில தான் நண்பர்களே. அதுவும் சினிமா வட்டாரம், சினிமா கூடாரம் சொல்லக்கூடிய கோடம்பாக்கத்துல தான் பிறந்து வளர்ந்தேன். அப்போ சின்ன வயசுல இருந்தே நான் பிறந்து வளர்க்கும் போதே ஏகப்பட்ட இன்னைக்கு தமிழ் சினிமால நல்ல நிலைமையில இருக்கிற நடிகர்கள் எல்லாருமே என்னோட ஆரம்ப கால சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனால சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு தெளிவு, அதாவது எனக்கு ஒரு புரிதல் வர ஆரம்பிச்சதுல இருந்து சினிமாலாம் என்ன, சினிமால என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, நம்ம ரசிகர்கள்லாம் எந்த மாதிரி இந்த நடிகர்கள் பின்னாடி ஓடி எப்படி எல்லாம் அவங்க வாழ்க்கை சீரழிது அப்படின்றது எனக்கு ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். இதெல்லாம் நம்ம ஆரம்பத்துல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், ஏன்டா இப்பெல்லாம் பண்றானுங்க, இதனால இவங்களுக்கு என்னடா கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி. ஆனா இது எல்லாத்தையும் சொல்லி மக்களுக்கு புரிதல் ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் சின்ன வயசுல எனக்கு கிடையாது. ஆனா இது ஒரு காலகட்டத்துல நம்ம வளர வளர இந்த மாதிரியான ஒரு போக்கெல்லாம் சரியாகும் நம்ம நினைச்சா இது சரியாவே ஆகல. இது இன்னும் மேல மேல மெருகேறி போய் இன்னும் ஒஸ்டா தான் போயிட்டு இருக்குது நம்ம சொசைட்டி. இப்பதான் நான் யோசிச்சேன், இது வந்து நம்ம பேசாம இருந்தா இன்னும் சொசைட்டி ஒஸ்டா போவோம். இதுக்கு பேசுறதுக்கு என்ன வழி அப்படின்னும் போது தான் யூடியூப்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்தது. இதை நான் சரியா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் பர்சனலா நம்புறேன் நண்பர்களே. இதுக்கப்புறம் இது எல்லாமே உங்களோட கருத்து தான். இதுக்கப்புறம் நீங்க என்ன கருத்து சொல்லுமோ நீங்க அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். அதாவது கேபிஒய் பாலா, ஹர்ஷா சாய், ராகவா லாரன்ஸ், மிஸ்டர் பீஸ்ட், இவங்களையும் தாண்டி தமிழ் சினிமா மற்றும் கொஞ்சம் இந்த சமூக ஆர்வலர்கள் இவங்க எல்லாருமே நிறைய சேரிட்டி விஷயங்கள் பண்றாங்க. இதுல எந்த தப்புமே கிடையாது. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் லாரன்ஸையும் கேபிஒய் பாலாவையும் விட்டா இங்க யாருமே சேரிட்டி பண்றதில்ல அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு மக்களோட மனநிலை இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த மனநிலையை மாத்தணும். அதாவது தமிழ் சினிமால கோடியில காசு வாங்குறான்ல, இவனுங்கெல்லாம் சேரிட்டி பண்ணிட்டாங்களா அப்படின்னு எந்த ஆதாரமும் இல்லாம யாருமே கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா எனக்கு பர்சனலா தெரியும் எவ்வளவு பெரிய சேரிட்டி எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு. நான் சின்ன வயசுல படிச்சு வளர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய நடிகர் திலகம் அவரோட ஃபண்ட்ல இருந்து எனக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கி நான் படிக்கிறதுக்கு கொஞ்சம் உதவி பண்ணியிருக்காரு. ஒரு 2% எனக்கு உதவி பண்ணியிருக்காரு. என்ன மாதிரி பல நடிகர்களோட குடும்பத்துக்கு அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு, உதவி பண்ணியிருக்காருன்றது நாங்க சொன்னா மட்டும் தான் தெரியும். இது மாதிரி பல நடிகர்கள் ஒரு தெளிவுல இருக்கிறாங்க, ஒரு தெளிவுலையும் இருந்தாங்க. என்னன்னா நம்ம வந்து நடிகர் சங்கம் அப்படின்ற
ஒரு சின்ன ஒரு யூனியன்ல நம்ம இருக்கோம். நம்ம எவ்வளவு பெரிய நடிகரா இருந்தாலும் முதல்ல நம்ம வீட்டை நம்ம கவனிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம தெருவை நம்ம கவனிக்கணும், அதுக்கப்புறம் பக்கத்து தெரு, ஊரு, இப்படிதான் வந்து நம்ம கவனிக்கணும் அப்படின்றதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த போக்குல தான் பல நடிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் அந்த நடிகர் சங்கம் அப்படின்ற ஒரு யூனியன்ல இருக்கிற கஷ்டப்படுற நலிந்த நடிகர்களுக்கு முதல்ல உதவி பண்ணுவாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல் முன்னேறதுக்கு, அவங்க குடும்பத்தில் இருக்கிற பசங்க நல்லா படிச்சு மேல வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கத்துல எல்லா நடிகர்களும் உதவி செய்யறது ஒரு வழக்கமான விஷயம் தான். இன்னைக்கு நடிகர் சங்கத்தோட போக்கே மாறி போச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் நடிகர் சங்கம் கைமாறி போனதுதான். அதனால இப்போ நடிகர் சங்கம் போற போக்கு என்னதான் சரியில்லாம போனாலுமே, ஒரு காலத்துல விஜயகாந்த் அவர்கள், சரத்குமார் அவர்கள், இவங்கெல்லாம், அதாவது எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி, இவங்கெல்லாம் இருந்த காலத்துல நடிகர் சங்கம் வந்து அவ்வளவு நடிகர்களுக்கு பிரோஜனமா இருந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு அதோட போக்கு உண்மையாவே சரியில்லை தான். இருந்தாலும் இன்னைக்கு நான் நல்லது பண்றேன் அப்படின்ற பெரிய பெரிய நடிகர்கள் யாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நடிகர் சங்கத்துக்கு உட்பட்ட அந்த நலிந்த நடிகர்களுக்கு உதவி பண்றாங்களா அப்படின்றதையும் தாண்டி நேரடியா பப்ளிக்கு நான் உதவி பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரி இறங்குறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சந்தேகம் ஒண்ணு கிரியேட் ஆகுது. அதாவது அந்த சந்தேகத்தை வந்து நீங்க யாருமே ஒத்துக்க மாட்டீங்க. எதுக்குப்பா, அவங்க தான் பண்றாங்கல்ல, பண்ணிட்டு போட்டுமே அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லுவீங்க. இப்ப நான் அந்த தலைப்புக்குள்ள வரேன். அதாவது நடிகர் KPY பாலா, நடிகர் லாரன்ஸ், ஹர்ஷா சாய், சோ இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட மக்களுக்கு நாங்கள் உதவி பண்றோம் பாரு, அதாவது மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்றதுக்கு நாங்கள் ஆம்புலன்ஸ் வாங்கி தரோம், அதுக்கப்புறம் டிராக்டர் வாங்கி தரோம், வீடு கட்டி தரோம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட சேரிட்டி ஒர்க் பண்றாங்க. ஆனா பாலா அவர்களுக்கு ஃபண்ட் எப்படி வருது அப்படின்றத பத்தி போன வீடியோல நான் பேசிட்டேன், நீங்க அதை பத்தி கேளுங்க. ஆனா இதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும், இவங்க அரசியல் வருவதற்கான காரணங்களா கூட இருக்கலாம் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து தான். அதாவது லாரன்ஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வருவார் அப்படின்ற மாதிரியே இத்தனை வருஷம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்டா ரஜினி கொடுத்துட்டு இருந்தாரு. முத்தி போய் ஒரு மேடையில என்ன சொல்லிட்டாரு, களத்துல இறங்கும்னாரு. அப்போ ரஜினி இறங்குறதுக்கு முன்னாடியே ராகவா லாரன்ஸ் அவர்கள் களத்துல இறங்கியாச்சு, நான் வந்து ரஜினி ரசிகர் தான் அப்படின்றத ஓப்பனாவே எல்லா மேடையிலையும் சொன்னவரு, கடைசியா ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்ற உடனே ஒரு பெரிய ஏமாற்றத்தை அவர் சந்திச்சாரு. ஏன்னா அரசியலுக்கு ரஜினி வந்தா லாரன்ஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவர் எதிர்பார்த்திருப்பாரோ என்னமோ. அதனாலதான் கூட அவரோட சேரிட்டி ஒர்க்கை ஒரு பெரிய லெவல்ல அவர் பண்ணிட்டு இருந்தாரு. இதுக்கப்புறம் ரஜினி வரமாட்டாருன்னு தெரிஞ்ச உடனே இவரே களத்துல இறங்கி இன்னைக்கு பாலா அவர்களோட, அதாவது KPY பாலா அவர்களோட உதவியை நாடிட்டு அவர் பின்னாடி போறதுதான் ரொம்ப பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. எதனாலன்னு பாத்தீங்கன்னா KPY பாலா அவர்கள் உதவி பண்றதுக்கு பின்னாடி எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். எதுவுமே வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. நம்ம வந்து ஒரு சின்ன தீப்பொறியை தான் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க தான் ரிசர்ச் பண்ணி இது உண்மையா இருக்கலாமோ, இல்லாம கூட இருக்கலாமோ, இல்ல உண்மையா நல்ல எண்ணத்தோட தான் பண்றாரோ அப்படின்றதெல்லாம் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம சொல்றது மட்டும் தான் நம்ம கடமை. ப்ரூஃபோட, ஆதாரத்தோட நிரூபி அப்படின்றதுக்கு நான் ஒன்றும் CBI ஆஃபீஸர் கிடையாது. நான் சொல்றது எல்லாமே ஓரளவுக்கு நம்மளுக்கு இந்த காமன் சென்ஸ்னு ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, இந்த காமன் சென்ஸ் வேலை செய்யற எல்லாருக்குமே KPY பாலா பண்றது அப்பட்டமான ப்ரமோஷன் அப்படின்றது தெரியும். இந்த காமன் சென்ஸ் சுத்தமா இல்லாத ஒரு சில பேருக்கு KPY பாலா தாண்டா அடுத்த CM அப்படின்ற அளவுக்கு நீங்க பேசுவீங்க. CM கூட பரவாயில்லைங்க, அடுத்த கடவுள், மனித கடவுள் அப்படின்ற அளவுக்கு கொண்டு போய் உட்கார வைக்கிறீங்க. இது எந்த அளவுக்கு மக்களோட மனநிலையை பாதிக்கும் அப்படின்றது பல பேருக்கு தெரியவே இல்லை. ஏன்னா இவர் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாதா, KPY பாலா வந்து அட்லீஸ்ட் இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாரு, நீ என்ன கொடுத்துட்ட, பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா ஹெல்ப் பண்ணுங்க. இதன் மூலயமாக, இந்த பப்ளிசிட்டி மூலயமா நீங்க ஒரு பெரிய நடிகராகுங்க. நீங்க 50 கோடி 100 கோடி 200 கோடின்னு சம்பாதிங்க, 10 கோடியை வந்து மக்களுக்கு செலவு பண்ணுங்க, எதுவுமே தப்பு இல்லை. ஆனா இந்த ஒரு இமேஜை வச்சு நீங்க அரசியலுக்குள்ள வரணும்னு நினைச்சீங்கன்னா அங்கதான் மக்களுக்கு நீங்களே ஆப்பு வைக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அரசியல் என்பது வேற, நம்ம சொந்த வாழ்க்கையில நம்ம உதவி பண்றதுன்றது வேற. ஏன்னா சொந்த வாழ்க்கையில உதவி பண்ணணும் அப்படின்னு இறங்கும் போது நம்மளை கேட்பாரே கிடையாது, எவனுமே நம்மளை கேட்க முடியாது. என் காசை நான் செலவு பண்ணிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கும். ஆனா நீங்க அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க செலவு பண்ற ஒரு காசுக்கும் ஒருத்தர்கிட்டயும் நீங்க கணக்கு சொல்லணும். இருக்கிற எல்லாரும் உங்களை கேள்வி கேட்பான், நீ வந்து இந்த காசை எதுல இருந்து செலவு பண்ண, மக்களுக்கு நீ இதை கொடுக்குறிய, நீ வந்து செய்யறது கரெக்டா அப்படின்ற மாதிரி 4 திசையில இருந்தும் கேள்வி வரும்போது ஒரு தெளிவான அரசியல்வாதி எப்படி செய்யணும் அப்படின்ற தெளிவோட இருப்பான். தெளிவு இல்லாத ஒரு அரசியல்வாதி மக்களுக்கு நல்லது பண்றதை அப்படியே நிறுத்திட்டு, அதான் ஆட்சிக்கு வந்தாச்சு, ஆட்சியை பிடிச்சாச்சு, இருக்கிற 5 வருஷத்துல என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம ஆட்சி போனதுக்கு அப்புறம் சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி இமேஜை வந்து நம்ம மறுபடியும் கைப்பற்றி விடுவோம் அப்படின்ற ஒரு கிரிமினல் மைண்டோட தான் வேலை செய்வான். அதனால பொதுமக்களாவோ ஒரு நடிகனாவோ இருக்கும் போது நீங்க எவ்வளவு வேணாலும் உதவி பண்ணலாம். அரசியலுக்கு வந்துட்டா அப்பேற்பட்ட உதவிகளை நீங்க செய்ய முடியாது. நீங்க எல்லாருக்கும் பதில் சொல்லிதான் ஆகணும். அதனால இப்பேற்பட்ட ஒரு மனிதனை மறுபடியும் நம்ம அரசியல் மேடையில கொண்டு போய் உட்கார வைக்கலாமா அப்படின்றத 100 தடவை யோசிச்சுக்கோங்க. ஏன்னா எந்த ஒரு நடிகனும் அவனோட பர்சனல் லைஃப்ல இருந்து அரசியல் வாழ்க்கைக்குள்ள போயிட்டா இன்னைக்கு அவன் பண்ற பப்ளிசிட்டி, இன்னைக்கு அவன் பண்ற சேரிட்டி எதுவுமே அவன் ஒரு அரசியல்வாதி ஆனதுக்கு அப்புறம் பாசிபிளே கிடையாது அப்படின்றது யோசிச்சுக்கோங்க. ஏன்னா அரசியல்வாதி அப்படின்னும் போது பல பேருக்கு அவன் ஆன்சரபிளா இருக்கணும்.
அதனால எதுக்கு இத்தனை பேருக்கு பதில் சொல்லிட்டு கழுத உதவி பண்ணாமே இருக்கலாமே, எதுக்கு உதவி பண்ணோம் அப்படின்ற மனநிலைக்கும் பல பேர் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாம இப்போ ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் நடிகர் வந்து அரசியலுக்கு வரப்போறாருன்னு சொல்றாங்க. எனக்கு பர்சனலா ஒரு நடிகர் அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரோட படங்கள் எல்லாமே நானே ஃபர்ஸ்ட் டே எல்லாம் பார்த்துருக்கிறேன். இருந்தாலும் ஒரு அரசியல் வரது வந்து எனக்கு பெருசா உடன்பாடே கிடையாது. ஏன் என் தலைவன் வரது உனக்கு பிடிக்கலையா, தளபதினா உனக்கு அவ்வளவு கேவலமா அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. நண்பர்களே, கேவலம் கேவலம் இல்லாமன்னு எதுவுமே கிடையாது. ஆனா அவர் வந்தா என்ன பண்ண முடியும் அப்படின்றத பிராக்டிக்கலா நான் சொல்லிடுறேன். அதாவது இன்னைக்கு ஒரு அரசியல்ல ஒரு தலைவர் அப்படின்ற ஒரு பொறுப்புல யாருமே கிடையாது. சும்மா வாயால தலைவர்னு சொல்றது வேற, ஆளுமை பவர், அதாவது ஆளுமை திறன் இருக்கக்கூடிய தலைவர்கள் அரசியல்ல ஜெயலலிதா, விஜயகாந்த் அவர்களுக்கு அடுத்தபடியா யாருமே இல்ல. ஆரம்பத்துல எம்ஜிஆர், அறிஞர் அண்ணா, காமராஜர், ஜெயலலிதா அவர்கள், அதுக்கப்புறம் கடைசியா விஜயகாந்த் அவர்கள் முதற்கொண்டு அந்த ஆளுமை திறன்னா என்னன்னா, ஒரு 10 பேர் 100 பேர் வந்தாலும் அவனோட கேள்விகளுக்கு பதிலும் சொல்லுவேன், ஸ்ட்ராங்கா நான் நிப்பேன் அப்படின்ற ஒரு ஆளுமை திறன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அன்னைக்கு எல்லாருக்குமே இருந்தது. இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாருமே அரசாங்க அதிகாரிகளோட கட்டுப்பாட்டுல இருக்காங்களோ அப்படின்றது எனக்கு ஒரு சின்ன டவுட்டுப்பா. நான் அரசியல் பேசலாம் வரல, ஏன்னா அரசியல் எனக்கு பெருசா தெரியாது. அதனால என்னோட உள்ள இருக்கிற ஒரு சின்ன டவுட், அவ்வளவுதான். அதை நான் கிளியர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்போ சமீபத்துல ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு அப்புறம் இப்ப இருக்கிற மினிஸ்டர்ஸ் ஆகட்டும், இப்ப இருக்கிற அதிகாரத்துல இருக்கிறவங்களாகட்டும், இவங்களே கூட அரசாங்க அதிகாரிகளோட கட்டுப்பாட்டுல இருக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட். ஏன்னா அன்னைக்கு இருந்த தலைவர்கள் எல்லாருமே அரசாங்க அதிகாரிகளை கூட வேலைக்கு வச்சிருந்தாலும் அவங்க சொல்றதான் அதிகாரிகள் செய்யணும். ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்களாம் அதிகாரிகள் சொல்றதான் இன்னைக்கு இருக்கிற தலைவர்களே செய்யறாங்கன்னு ஒரு டவுட். நாளைக்கு நீங்க சொல்ற சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வந்தாலுமே கூட ஆட்சியில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அதிகாரிகள் சொல்றதான் கேட்கணும். அதிகாரிகள் சொல்றதை நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா மக்களுக்கு எங்க இருந்து நீங்க நல்லது பண்ணுவீங்க? அதை கொஞ்சம் மக்கள் தான் உணரணும். அதனால நீங்க உங்களுக்கு பிடிச்ச நடிகரை முதலமைச்சரா உட்கார வைக்கணும்னு நீங்க நினைக்கிறத விட ஆளுமை திறன் கொண்டவனை உட்கார வைக்கணும் அப்படின்றத தான் நீங்க யோசிக்கணும், ஒரு மக்கள் தெளிவா. அதனால இப்போ இருக்கிற அரசியல் அமைப்பில் யார் அந்த ஆளுமை திறன் படைச்சவங்க அப்படின்றத உங்களோட கருத்தை நீங்க கமெண்ட்ல போடுங்க. நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன், ஓ இவருக்கு ஆளுமை அதிகமா இருக்கா அப்படின்னு. இதெல்லாம் சரிப்பா, நீ அரசியலுக்கு நேரா போயிடாத. நம்ம வந்து இப்ப ஹெல்ப் பண்றவங்க எல்லாருமே நல்லவங்க தான். லாரன்ஸ் நல்லவர், கேபிஒய் பாலா நல்லவர், மிஸ்டர் பீஸ்ட் நல்லவர். யாருப்பா அது மிஸ்டர் பீஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த வீடியோல அவரை பத்தி தெளிவா அவரோட உண்மை முகத்தை பத்தி நம்ம பேசுவோம். ஹர்ஷா சாயும் நல்லவர் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, ஹர்ஷா சாய் நல்லவராகவே இருக்கட்டும், ஆனா அவர் செய்யற உதவி எல்லாமே மக்களுக்காக எப்படிங்க நீங்க முடிவு பண்றீங்க? ஏன்னா அந்த பையனே ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டான், நானும் யூடியூப்ல என்னென்னமோ கண்டென்ட் போட்டு பார்த்தேங்க, எந்த கண்டென்ட்டுக்கும் ரெஸ்பான்ஸ் இல்ல. ஒருத்தர் உதவி பண்ற மாதிரி ஒரு கண்டென்ட் போட்டேன், நல்லா போச்சு, அதுல இருந்து இதை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன்றான். இவ்வளவு பச்சையா சொல்லியும் மூளையில ஏறலனா நான் என்னங்க பண்றது சொல்லுங்க? அவனே ஓப்பனா சொல்லிட்டான். இப்ப கேபிஒய் பாலா வந்து வெங்கல்ராவ் அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஒரு யூடியூப் அதுவும் கார்பரேட் யூடியூப்ல ஒரு பேட்டியை கொடுத்து நான் கொடுத்துருக்கேன் பாருங்க அப்படின்ற மாதிரி தைரியமா சொல்றாரு. எவ்வளவு நடிகர்கள் அவருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க இப்ப தெரியுமா? யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணலாம் வெளில தெரியுது, கேபிஒய் பாலா பண்றது மட்டும் தான் தெரியுது. மற்றவெல்லாம் கமுக்கமா கொடுத்துட்டு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். இதுல இருந்தே தெரியல நான் என்ன சொல்ல வரேன்னு. எங்கடா எவனாவது ஒருத்த கஷ்டப்படுவான், அவனை போய் உதவி செஞ்சு கண்டென்ட்டை வாங்குவேன் அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கத்துல தான் இனி ஓடிக்கிட்டே இருக்கிறானுங்க இவனுங்க எல்லாம். இந்த வீடியோ பாக்குற பல பேருக்கு திருப்பி ஒரு டவுட் வந்திருக்கும், ஏப்பா ஹெல்ப் பண்றான்ல, ஒரு 4 பேர் உதவி கிடைக்குது இல்ல, உன்னால உதவி கிடைக்குமா? உன்னால ஒரு டீ வாங்கி கொடுக்குமா, சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு எனக்கு கேட்டீங்கன்னா, நான் வாங்கி கொடுப்பேன், எல்லாமே பண்ணுவேன், பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். இதனால யாரோட வாழ்க்கையாவது மாறுமா? அவ்வளவுதான் என்னோட கேள்வி. ஒருவேளை சாப்பாடு பசியை ஆத்துறனால அவனோட வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்குமா? நீ வந்து அந்த ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுக்குறத வீடியோ கண்டென்ட்டா எடுத்து போட்டு 1 லட்சம் பேருக்கு அது ரீச் ஆனதுக்கு அப்புறமா நீ ஒரு தலைவன் அப்படின்ற அளவுக்கு நீ ஸ்டேட்டஸ் வர, ஆனா அவங்ககிட்ட இருந்து உதவி வாங்கினான் பாரு, உன் கண்டென்ட் நீ தலைவன் ஆவறதுக்காக ஒருத்தவங்க கிட்ட இருந்து ஒருவேளை சாப்பாடு வாங்கி சாப்பிட்டான் பாரு, அவனோட வாழ்க்கையில என்னத்த மாற்றத்தை வந்து கிரியேட் பண்ண போற அப்படி நீ உண்மையாவே உன் மனசார நீ உதவி பண்ணணும்னு நினைச்சா அவனோட வாழ்க்கையை மேம்படுத்த பாரு. அது நீ செய்ய வேண்டியதெல்லாம் அவனுக்கு ஒரு படிப்பை கொடு. நீ வந்து இன்னைக்கு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுப்ப, 5 வருஷம் கழிச்சு அந்த ஆட்டோ வச்சு ஓட்டுவானா தெரியாது. ஏன்னா இங்க பினான்சியல் நாலேஜ் இல்லைனால இருக்கிறத வித்து எப்படி சாப்பிடணும் அப்படின்ற அளவுக்கு தான் இன்னைக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு அவனுக்கு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுக்குற, அவன் ஓட்டுவான், நல்லா சம்பாதிப்பான், பணம் வந்த உடனே அதை சேவ் பண்ணி 4 ஆட்டோ ஆக்கணும் அப்படின்ற மனநிலை இன்னைக்கு தமிழ்நாட்டுல இல்ல, இந்தியால எவனுக்குமே அந்த அறிவு கிடையாது பெருசா. அதனால இருக்கிறதெல்லாம் குடிச்சு விட்டு மறுபடியும் உடம்புக்கு எடுத்துக்கிட்டு அதே ஆட்டோவை வித்துட்டு மறுபடியும் கஷ்டம் தான் புலம்புவானே தவிர அந்த ஒரு ஆட்டோனால அவனோட லைஃப் வந்து பெரிய லெவலில் போறதுக்கு சாத்தியமே கிடையாது. அதுக்கு முக்கியமான காரணம் படிப்பு வேணும். ஸோ அவனுக்கு தான் நீ படிப்பு கொடுக்க முடியாது. அவன் வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு ஒரு 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிப்பு நீ கூட எவ்வளவு மிஞ்சி தான் செலவாகுது. நீ ஆட்டோ வாங்கி கொடுக்குற காசு, ஒரு ஆட்டோ நாங்கள் ஒரு 2 லட்ச ரூபாவா, அந்த 2 லட்ச ரூபாய்க்கு சாதாரணமான ஒரு ஸ்கூல்ல போய் அந்த குழந்தை படிக்குதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 10ஆம் கிளாஸ் முடிச்சிடலாம். பாருங்களேன், நீங்களே வருஷத்துக்கு 20,000 ஃபீஸ் கட்டுங்க, 10ஆம் கிளாஸே முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீ நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ல உங்களுக்கு காலேஜ் கிடைக்கும்.
ஏதாவது நான் இந்த மாதிரி வீடியோ போடும்போது கமெண்ட்ல சொல்றானுங்க, படிப்பு எவ்வளவு செலவாகும் தெரியுமா, எவ்வளவு ஆகும் தெரியுமா, சரி நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கவானா, நீங்க பெரிய பெரிய பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கவானா, இன்னமும் 20,000 ஃபீஸ்ல எவ்வளவு சர்வீஸ் பண்ற ஸ்கூலுங்கெல்லாம் இருக்குது. லிஸ்ட் வேணா கேளுங்க, நான் தரேன். எதுவுமே தெரியாம பேசக்கூடாது நண்பர்களே. 20,000 கொடுத்தா பசங்களுக்கு நல்ல எஜுகேஷன், மெட்ரிகுலேஷன் எஜுகேஷன் கொடுக்குற ஸ்கூல் எல்லாம் இருக்குது. காசு ரொம்ப கஷ்டம்னா அதுல படிச்சு முன்னேறுங்க. இவர் வந்து 2 லட்ச ரூபாய்க்கு ஆட்டோ, 1 லட்ச ரூபாய்க்கு வந்து டிராக்டர் வாங்கி கொடுக்குறாரு. அந்த காசுக்கு அந்த பசங்களை படிக்க வை. அவன் நல்லா படிச்சு மேல வந்ததுக்கு அப்புறம் அவன் குடும்பத்தை அவன் காப்பாற்ற போறான். அதை விட்டுட்டு உன் கண்டென்ட்டுக்காக நீ டிராக்டர் வாங்கி கொடுத்து கார்பரேட் சேனல்ஸ் வீடியோ, அதுவும் கேமரா மைக்கோட வரானுங்க. நேரா போறாரு, இவர் கொடுக்குறாரு, திரும்பி நிக்கிறாரு, எல்லா நியூஸ் சேனலோட மைக்கும் அவர்கிட்ட இருக்குது. இதெல்லாம் செட்டப் இல்லாம போற, எது இப்படி பண்ற? சரி, இதை பண்ணதுக்கும் ஒரு கேள்வி ஒருத்தன் கேட்டான். என்னன்னா, இவர் செய்யறத பார்த்து ஒரு 10 பேர் செய்வாங்கல்ல, 10 பேர் ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல. கரெக்ட் தான், நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட் தான். யார் தெரியுமா பண்றா? இவர் சமீபத்துல பாடி பில்டர் மணின்னு ஒருத்தர் மாட்டினாரு. அவர் என்ன பண்ணாரு, இருக்கிற பொண்ணுங்களோடலாம் தப்பான அஃபேர் வச்சு நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்ததுக்கு அப்புறம் நல்ல இமேஜ் கிடைக்கணும்னா இந்த மாதிரியான 4 வேலைகளை பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு சோசியல் மீடியால நல்ல இமேஜ் கிடைக்கணும். ரோட்ல இருக்கிற எல்லாரையும் கூட்டின்னு போயிட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது, சாப்பாடு வாங்கி கொடுக்குறது அப்படின்ற மாதிரி ஒரு வேலையை பார்த்தாரு. கடைசியில் இவரோட முகத்திரை கிழிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சேரிட்டி மண்ணாங்கட்டியும் பாக்குறது இல்ல, ஜெயிலுக்கும் வீட்டுக்கும் மாத்தி மாத்தி அலைஞ்சிட்டு இருக்காரு. ஸோ இப்போ எந்த மாதிரி ஆட்களுக்கு இப்படி ஒரு கண்டென்ட் உதவுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய பேரை சொல்லலாம். இப்போ திருவண்ணாமலையில தொப்பி அம்மன் அப்படின்ற ஒரு அம்மனை வந்து இவங்க எல்லாரும் ஃபேமஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு உண்மை தெரியாத பேசக்கூடாது. அவங்களுக்கு உண்மையாவே சக்தி இருக்கா இல்லையான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா பாவம், அவங்க வந்து கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவங்களாம். அவங்க பின்னாடி ஒரு கூட்டம் ஓடுது. இது வந்து நல்லதோ கெட்டதோ அப்படின்றத விவாதிக்கிறதுக்கு பதிலா தொப்பி அம்மனோட சொந்த மகள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, எங்க அம்மா வீட்டை விட்டு ஓடி போனாங்க, ரொம்ப வருஷமா தேடணும் கிடைக்கல, இன்னைக்கு சோசியல் மீடியால அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷத்தை விட ஷாக்கிங் அதிகமா இருக்கு. ஏன்னா அவங்களோட மகள் தான் நானுன்னு தெரிஞ்ச உடனே தினமும் 4 பேர் வந்து தொப்பி அம்மனோட பேர்ல ஒரு ஆசிரமம் ஆரம்பிக்க போறோம், கையெழுத்து போடுங்கன்னு கேக்குறாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட கேட்டுனுக்குறாங்களாம். இப்போ நீங்க ஃபேமஸ் ஆனா எங்க எப்படி போகுது பாத்தீங்களா? ஆசிரமம் ஆரம்பிச்சு தினமும் 3 வேளை சாப்பாடு போடுறன்ற பேர்ல, ஏகப்பட்ட சேரிட்டி ஒர்க் பண்றன்ற பேர்ல ஏகப்பட்ட டொனேஷன்ஸை வாங்கி கருப்பு பணம்லாம் வெள்ளை பணம் ஆகும். ஸோ இதுக்கு தான் வழி தேடுறாங்க. இதுக்கு வழி தேடுறதுக்கு விதை போடுறவங்க தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற அத்தனை பேரும். இப்போ நான் சொன்னதை வச்சு இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். இப்போ நானே வந்து என்ன சொல்றேன், இதெல்லாம் நடக்கும், நடக்காம கூட போவோம். உண்மையாவே நல்லவங்களா கூட இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கட்டும். நம்ம ஏன் வந்து ஒருத்தரை தனிப்பட்ட முறையில் விமர்சனம் படுத்தணும்? நீங்க பொறுமையா இருந்து நான் சொல்றதை வச்சு நீங்க ஒரு அனலைஸ் பண்ணி நீ ஒரு ரிசர்ச் பண்ணி முடிவு வாங்க. அதை விட்டுட்டு இதெல்லாம் நீ சொல்லவே கூடாதுன்னு எனக்கு நீங்க கேட்கவே கூடாது. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. என் சொந்த சேனல்ல தான் சொல்றேனே தவிர பொது வெளியில வேற ஒரு சேனல்ல உட்காந்துட்டு இதெல்லாம் பேசல. என் சொந்த சேனல்ல நானே புலம்பிக்கிறேன், அவ்வளவுதான், விடுங்கள. அதனால என் புலம்பல் தப்பு அப்படின்றதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. நீங்க வேணா ரிசர்ச் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்களே முடிவு வாங்க, இதெல்லாம் கரெக்டா தப்பானு. அந்த ஒரு புரிதலுக்காக தான் இவ்வளவு புலம்புறது. இதை தவிர வேற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. யாரும் எனக்கு எதிரி கிடையாது, யாரும் எனக்கு 10 காசு கொடுக்கல அப்படின்ற ஒரு ஆதங்கமும் கிடையாது. எல்லாமே நாட்டு மக்கள் தெளிவாயிடணும். அதாவது சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், நம்ம தாத்தா பண்ண தப்ப, உங்க அப்பா பண்ண தப்ப நீங்களும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இதுலயும் புரியலையா, அடுத்த வீடியோ போடுறேன்.